ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் ஸ்ருதி. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா அன்சிகா மோத்வானி, பூஜா, முரளி சர்மா மற்றும் சிவபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஸ்ரீனிவாஸ் ஓம்கார் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜிகிரி தோஸ்து. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா அம்மு அபிராமி, ஆர்என், சரி ஹசன் மற்றும் சிவபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அரண் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட இந்த படத்துக்கான டெலிவிஷன் ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா விஜய் டிவி தாங்க வாங்கியிருக்காங்க. ஓடிஎஸ் பற்றி கன்ஃபார்ம் இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா டைகர் 3. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சல்மான் கான் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா கட்ரினா கைஃப் நடிச்சிருக்காங்க. இம்ரான் மற்றும் சிவபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மணிஷர்மா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரிஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதம் 31ஆம் தேதிங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா அனிமல். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. பாபி தியோல் மற்றும் சிவபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சந்தீப் ரெட்டி வங்கா அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா ஜனவரி மாதம் 26ஆம் தேதிங்க. நீங்கள் எந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.